தீபாவளி அன்று இரவு முழு நகரமும் விளக்குகள், இனிப்புகள், சிரிப்புகள் என ஒளிவிழாவாக இருந்தது. ஒவ்வொரு வீடும் பிரகாசித்தது. ஆனால் ஆற்றங்கரையில் இருந்த ஒரு சிறிய குடிசை மட்டும் இருண்டிருந்தது. அந்த குடிசையில் வாழ்ந்தார் ராமு, ஒரு ஏழை வண்டிக்காரர் மற்றும் அவரது சிறுமி வள்ளி. அவர்களிடம் புதிய ஆடைகளும் இல்லை, இனிப்புகளும் இல்லை. ஒரு சிறிய தீயா விளக்கு மட்டும் இருந்தது. அருகில் உள்ள பெரிய வீட்டில் கதிர் என்ற செல்வந்தரின் மகன் புதிய ஆடைகளில் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தான். ராமுவும் வள்ளியும் அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது கதிர் மனம் துயரத்தால் நிறைந்தது. அவன் வீடு திரும்பி ஒரு இனிப்பு பெட்டி, சில ஆடைகள், சில பட்டாசுகள் எடுத்துக்கொண்டு அவர்களின் குடிசைக்கு ஓடி வந்தான். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் என்று சிரித்தபடி சொன்னான். அவற்றை ராமுவுக்கும் வள்ளிக்கும் கொடுத்தான். வள்ளியின் கண்கள் பட்டாசு போல மின்னின. அவள் இனிப்பை பாதியாக பிளந்து கதிருக்கும் கொடுத்தாள். இப்போதுதான் இது உண்மையான தீபாவளி மாதிரி இருக்கு என்றான் கதிர். அந்த இரவு கதிர் தன் பெற்றோரிடம் சொன்னான், தீபாவளி என்பது வீடுகளில் விளக்கேற்றுவது மட்டுமல்ல, பிறரின் மனதில் ஒளியேற்றுவதுதான். அதை கேட்ட பெற்றோர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார்கள். இது போன்ற கதைகளை கேட்க KR ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.